கண்மணி கழுத்துல ஆறுமுகம் தாலி கட்டுறதுக்காக போறாங்க. அப்ப தமிழ்ச்செல்வி வந்து தடுத்து நிறுத்திடுறாங்க. இங்க பாருங்க, என்ன இருந்தாலும் சரிதான், நீங்க ஒருத்தர் விரும்பினாலும் ஆனா ஊர் ஏறிய உங்க வீட்டாரு முன்னாடி சம்மதத்தோட தான் நீங்க கல்யாணம் பண்ணிக்கிடணும் அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே கண்மணி சொல்றாங்க, இல்ல எங்க அப்பா கண்டிப்பா அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டார். அப்படிங்கும் போது அப்ப ஆறுமுகம் சொல்றாங்க, இல்ல தமிழ் சொல்றது கரெக்டு தான், அதனால நம்ம வந்து அவங்க முன்னாடியே கல்யாணம் பண்ணிக்கலாம், அவங்க என்ன முடிவு எடுத்தாலும் சரிதான் அப்படின்னு சொல்லவும், அடுத்து பார்த்தோம்னா தமிழ் வந்து கண்மணியும் ஆறுமுகத்தையும் அழைச்சிட்டு போறாங்க. இங்க பார்த்தோம்னா வந்து கண்மணியோட சித்தப்பா வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு தாங்க, ரெண்டு பேருக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சு போச்சு போலுக்கு, அதுவும் தமிழ் செல்வி தான் நடத்தி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா ராஜாங்கத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க, அண்ணா கண்மணியும் ஆறுமுகமும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அதுவும் தமிழ் தான் வந்து முன்னாடி நின்று நடத்தியிருக்கிறா. அப்படிங்கவோ இந்த விஷயம் தெரிஞ்சதுமே அப்படியே வந்து கொந்தளிச்சு போயிருந்தாங்க சேது. அவ வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ வந்து அவங்க மூணுவருமே வந்து கல்யாண மண்டபத்துக்கு வராங்க. வந்ததுமே சேது வந்து தமிழை அடிக்கிறதுக்காக போகும்போது அப்போ கண்மணி வந்து சொல்றாங்க, இங்க பாருங்க நாங்க கல்யாணமே பண்ணிக்கிடல அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலையே அப்படிங்கும்போது, ஆமா உங்க சம்மதத்தோட தான் எங்க ரெண்டு பேருடைய கல்யாணம் நடக்கணும், அதனால தான் நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் போனோம், ஆனா தமிழ் செல்வி தான் வந்து எங்களை அழைச்சிட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே வந்து ராஜாங்க சொல்றாங்க, அவனை ஒழுங்கு மரியாதையை அடிச்சு வரட்டுங்க அப்படின்னு சொல்லவும் ஆறுமுகத்தை அடிச்சு வெளியே துரத்தி விடுதாங்க. அடுத்தது வந்து பார்த்தோம்னா கண்மணி கிட்ட சொல்றாங்க ராஜாங்கம், நீ ஒழுங்கு மரியாதை போய் மணமடையில போய் நீ உட்காரு, நான் பார்த்துருக்க மாப்பிள்ளைக்கு தான் நீ கழுத்து நீட்டணும் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே கண்மணி அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ கண்மணி வந்து ஆறுமுகத்தை போட்டு அடிச்சிட்டு இருக்கவும் தடுக்கிறதுக்காக ஓடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா தமிழ் செல்விக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இப்படி ரொம்பவே விறுவிறுப்பாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. கண்மணியோட கல்யாணம் எப்படி நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்க